வணக்கம். நர்சிங் ஆராய்ச்சியில முதல் அடியை எடுத்து வைக்கிறீங்களா? சில சமயம் ஒரு பெரிய காட்டுல தனியா மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வரும் இல்லையா? ஆனா கவலைப்படாதீங்க. அந்த பயணத்துல உங்களுக்கு வழிகாட்ட போற ஒரு சூப்பரான கருவியை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஆமா, ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுங்கிறது கையில மேப் இல்லாம ஒரு புது இடத்துக்கு போற மாதிரி தான். எங்க ஆரம்பிக்கிறது, எப்படி போறதுனே தெரியாம ரொம்ப குழப்பமா இருக்கும் இல்லையா? இப்படி சரியான வழிகாட்டுதல் இல்லாம நம்ம கிளம்பிட்டா என்ன ஆகும்? ஏற்கனவே கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தையே நம்ம திரும்பவும் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டு இருப்போம். இல்லனா தப்பான கருவிகளையோ அல்லது வழிமுறைகளையோ யூஸ் பண்ணி நம்ம மொத்த உழைப்பும் வீணாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொல்லப்போனா ஒரு ஸ்ட்ராங்கான அடித்தளமே இல்லாம ஒரு வீட்டை கட்டுற மாதிரி தான் இது. ஆனா, இந்த கஷ்டமான பயணத்துல உங்களுக்கு வழிகாட்ட ஒரு துல்லியமான மேப் இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மேப் தான் இலக்கிய ஆய்வு. அதாவது ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர். நாம சுருக்கமா இத ROL அன்னு சொல்லலாம். அந்த மேப் தான் இலக்கிய ஆய்வு. இது வெறும் சோர்ஸ்களை லிஸ்ட் போடுறது மட்டும் கிடையாது. பாருங்க, ஆர்லின் ஃபிங்க் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு குறிப்பிட்ட தலைப்பை பத்தி நமக்கு என்னவெல்லாம் தெரியும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை மதிப்பிட்டு புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு சிஸ்டமேட்டிக் வழி அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இந்த இலக்கிய ஆய்வை உங்க ரீசர்ச் ப்ராஜெக்டோட ஒரு அஸ்திவாரமா நினைச்சுக்கோங்க. சான்றுகள் அடிப்படையிலான மருத்துவத்தை நம்ம கட்டப் போறோம்னா அதுக்கு இதுதான் மூளைக்கல். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். இந்த மேப்போட வேலை என்ன தெரியுமா? நாம போக போற இடத்துல இதுவரைக்கும் யார் யார் என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நமக்கு தெளிவா காட்டுறது தான். அதாவது இந்த இலக்கிய ஆய்வு மூலமா நாம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஒரு விஷயத்தை பத்தி இப்போ என்ன நிலைமையில அறிவு இருக்கு, இன்னும் எந்தெந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கண்டுபிடிக்கப்படாம இருக்கு, அதாவது கேப் எங்க இருக்குன்னு சரியா அடையாளம் காணலாம். இதனால நாம தேவையில்லாம ஏற்கனவே செஞ்ச ஒரு ஆய்வையே திரும்பவும் செய்யறத தவிர்க்கலாம். ஓகே, இப்ப அடுத்த முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம். இந்த மேப் ஏற்கனவே இருக்கிற வழியை காட்டுறதோட மட்டும் இல்லாம நாம போக வேண்டிய பெஸ்டான பாதையும் காட்டுது. அதாவது உங்க ஆய்வுக்கான சரியான வழிமுறைகளை தேர்ந்தெடுக்க இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல உங்க ஆராய்ச்சிக்கு பண்புசார் ஆய்வு சரியா இருக்குமா இல்ல அளவுசார் ஆய்வு சரியா இருக்குமான்னு முடிவு பண்ண இது வழிகாட்டும். ரெண்டாவது, மத்தவங்க யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் கொடுத்த டேட்டா கலெக்ஷன் கருவிகளை, அதாவது வழி அளவுகோல் மாதிரியான டூல்ஸை தேர்ந்தெடுக்க உதவும். மூணாவதா, இதுக்கு முன்னாடி நடந்த ஆய்வுகளோட பலம் என்ன, பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம அந்த தவறுகளை தவிர்க்கலாம். இப்போ இங்க ஒரு ரொம்ப முக்கியமான வித்தியாசம் இருக்கு, கவனிங்க. அளவுசார் ஆராய்ச்சி, அதாவது குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்ல நீங்க ஆய்வை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த இலக்கிய ஆய்வு செய்யணும். ஏன்னா அப்போதான் தெளிவான கருதுகோள்களை, அதாவது ஹைபோதசிஸை உருவாக்க முடியும். ஆனா பண்புசார் ஆராய்ச்சி, அதாவது குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்ல பெரும்பாலும் டேட்டா கலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதை செய்வாங்க. ஏன் தெரியுமா? அப்போதான் மத்தவங்களோட முடிவுகளால நம்ம பார்வை பாதிக்கப்படாம ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சரி, அடுத்த பகுதிக்கு போகலாம். நம்ம ஆய்வு ஒரு உறுதியான அடித்தளத்துல கட்டப்படணும் இல்லையா? அத இந்த இலக்கிய ஆய்வு தான் உறுதி செய்யுது. ஒரு உறுதியான அடித்தளம்னா என்ன அர்த்தம்? ஒன்னு, உங்க ஆய்வை ஏற்கனவே இருக்கிற ஒரு நர்சிங் தியரி அல்லது ஒரு கட்டமைப்போட இணைக்கிறது. ரெண்டாவது, நீங்க அளவிட போற விஷயங்களுக்கு தெளிவான அறிவியல் வரையறைகளை கொடுக்கிறது. இதெல்லாம் செய்யும்போது உங்க துறை பத்தின ஆழமான புரிதல் உங்களுக்கு இருக்குன்னு நீங்க நிரூபிக்கிறீங்க. இது உங்க நம்பகத்தன்மையை பயங்கரமா அதிகரிக்கும். கடைசியா நம்ம பயணத்தோட உண்மையான நோக்கம் என்ன? நாம செய்யற ஆராய்ச்சி நிஜ உலகத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் இல்லையா? அதுதான் நம்மளோட இலக்கு. நோயாளிகளோட பராமரிப்பு சும்மா ஏதோ பழக்கத்துல செய்யாம லேட்டஸ்டா கிடைக்கிற சிறந்த அறிவியல் சான்றுகளோட அடிப்படையில இருக்கணும். இதத்தான் நாம எவிடன்ஸ் பேஸ்ட் பிராக்டிஸ் அல்லது சுருக்கமா EBPன்னு சொல்றோம். ஆனா இங்க ஒரு அதிர்ச்சியான விஷயம் இருக்கு. ஒரு புது ஆராய்ச்சி முடிவு கண்டுபிடிக்கப்பட்டு அது தினமும் நோயாளிகளுக்கு பயன்படுற மருத்துவ நடைமுறைக்கு வர சராசரியா எவ்வளவு வருஷம் ஆகுது தெரியுமா? 17 வருஷம். அப்பப்பா, இந்த 17 வருஷ இடைவெளியை குறைக்கிறதுக்கான முதல் படிதான் ஒரு வலுவான இலக்கிய ஆய்வு. இது ஆராய்ச்சி பொருத்தமானதாவும் வலுவானதாவும் இருக்கிறத உறுதி செஞ்சு அந்த பயணத்தை வேகப்படுத்தும். பாருங்க, ஒரு நல்ல இலக்கிய ஆய்வோட வழிகாட்டுதல்ல நீங்க செய்யற வேலை நோயாளிகளுக்கு நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கும், ஹாஸ்பிட்டல் விதிகளை மேம்படுத்தும், நர்சிங் கல்வி தரத்தை உயர்த்தும், கடைசியா நோயாளிகளோட திருப்தியையும் அதிகரிக்கும். இந்த மாற்றங்களுக்கெல்லாம் தேவையான ப்ரூஃப் நம்ம ஆராய்ச்சியிலிருந்து தான் கிடைக்கும். சோ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இலக்கிய ஆய்வுங்கிறது ஏதோ ஒரு கஷ்டமான வேலையோ ஃபார்மாலிட்டிக்காக செய்யறதோ கிடையாது. அது அர்த்தமுள்ள கண்டுபிடிப்புகளை நோக்கி உங்களை கூட்டிட்டு போற ஒரு அத்தியாவசியமான வழிகாட்டி. இப்போ உங்க கையில மேப் இருக்கு. நீங்க எந்த புது உலகத்தை கண்டுபிடிக்க போறீங்க?